ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி எழுதப்பட்டுள்ள ஸ்ரீமன் நாராயணியம் ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரி அவர்களால் குருவாயூரப்பன் சந்நிதியிலே அவருடைய வாதரோக நிவர்த்திக்காகவும் எழுதப்பட்ட இந்த உலகிற்கு அளிக்கப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியம். அதில் இன்னைக்கு 51வது தசகம் அகாசுரவதம் வனபோஜனம் இரண்டையும் சேர்த்து பார்ப்பது. வனபோஜனத்தால் விளைந்தது அகாசுரவதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சாதாரணமாக நம்மளுக்கெல்லாம் கொஞ்ச நாள் இந்த கிராமங்களில் இருந்தவாளுக்கெல்லாம் கொஞ்ச நாளில் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 3 மாதம் 4 மாதம் இருந்ததுன்னா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அவள்லாம் என்ன பண்ணுவான்னா வண்டி கட்டிட்டு பக்கத்தில் அப்படியே இருக்கிற அந்த வசந்த காலம் அப்படின்னு சொல்கிறவோ இந்த வசந்த காலத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தடாகம் சூழ்ந்த ஒரு வனம் எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த காலத்தில் அந்த இடத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் அப்படியே போய் இருந்துட்டு அங்கே தங்கிட்டு வர்றது அப்படிங்கிறத வச்சுட்டு இருந்தேன். இப்பையும் அதை கடைப்பிடிச்சுட்டுருக்கா. எப்படி சார் இப்பையும் கடைப்பிடிக்கிறா அப்படின்னா, இந்த கார்ப்பரேட்டில் வேலை செய்கிறவாளுக்கெல்லாம் என்ன பண்ணுவான்னா ட்ரெக்கிங் நாங்கள் சொல்லித்தரோம் அப்படின்னு ஒரு குரூப்பை ஏற்பாடு பண்ணுவாள். பக்கத்தில் இருக்கிற மலையடிவாரத்துக்கு போய் டென்ட் அடிச்சுண்டு அங்கே ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டு அங்கேயே அப்படியே போஜனாதிகளை எல்லாம் முடிச்சுண்டு ஒரு நாள் ட்ரெக்கிங் ஏறி இறங்கி ஒரு 2-3 நாள் விளையாட்டுகளை எல்லாம் விளையாடி விட்டு வர்றது அப்படிங்கிறத இன்றைக்கி மாடர்ன் வேர்ல்டில் கொண்டு வந்துட்டான். இது பழங்காலத்தில் நடந்தது தான். ஏன்னா இதை நான் அனுபவிச்சிருக்கேன். என்னுடைய சிறு வயதிலே வனபோஜனம் பண்ணியிருக்கேன். திருக்கோவிலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வனத்திற்கு நாங்கள் போஜனம் செய்வதற்கு போவதுண்டு. பிறகு அசோக் லேலனில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் 2 தரம் இந்த ட்ரெக்கிங் வனபோஜனம் அப்படின்னு இந்த கூடாரம் அடித்து தங்கி அந்த இடங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற இடங்களை எல்லாம் கால்நடையாக சுற்றி பார்த்து அங்கே விளையாடி விட்டு வருவது அப்படிங்கிறது 2 முறை அசோக் லேலனில் இருக்கச்சே அனுபவிச்சிருக்கோம். இந்த ஒரு விளையாட்டை, இந்த ஒரு மகிழ்ச்சிகரமான தருணத்தை அந்த காலத்தில் அடிக்கடி பண்ணிட்டு இருப்பா. அந்த வசந்த காலம் வந்தாலே வசந்தோத்சவம் அப்படின்னு பெருமாளுக்கெல்லாம் பண்ணுறது. அந்த வசந்தோத்சவம் எப்படி நடக்கும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற வசந்த மண்டபம், முதல்ல நான் சொல்கிற மாதிரி ஒரு தடாகம் இருக்கும். தடாகத்துக்கு பக்கத்திலே ஒரு நந்தவனம் இருக்கும். அந்த நந்தவனத்தை ஒட்டினா போலே வசந்த மண்டபம் இருக்கும். அந்த வசந்த மண்டபத்திற்கு பெருமாளை ஏழ பண்ணி அங்கே பெருமாளுக்கு அர்ச்சனாராதிகள்லாம் பண்ணி திருமஞ்சனம் பண்ணி அலங்காரம் பண்ணி அனுபவித்து அங்கே இருக்கிறவாளுக்கு பிரசாதங்களை எல்லாம் கொடுத்து எல்லோரும் சந்தோஷமாக இருப்பது அப்படிங்கிறது இப்போயும் விதவிதமாக கொண்டாடுறோம் நாம். அந்த மாதிரி அந்த காலத்தில் இந்த வனபோஜனம் பண்ணுறதுக்கு அப்படின்னு பெரியவாளெல்லாம் கூட்டு பார்த்தா பசங்க பெரியவாளெல்லாம் என்ன சொல்லிட்டா, எனக்கு வேலை இருக்குது, உனக்கு வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்கூடா, உங்களுக்கு அனைத்தையும் நாங்கள் செஞ்சு தரோம். இப்போ நம்ம சொல்கிறது இல்லையா, பசங்கள் ஒரு 4-5 பசங்க சேர்ந்தால் அது பண்ணால் நீங்கள் போயிட்டு வாங்கோ அப்படின்னு நம்ம அவளுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் டிஜிட்டல்லையே, இப்போ டிஜிட்டல் வேர்ல்டு ஆகிட்டுல அதுக்கேற்ற மாதிரி பண்ணித்தரோம். அந்த காலத்தில் கட்டு சாதம்னு சொல்லுவாள். இந்த பலவிதமான ஊறுகாயோடு சேர்ந்த சாதங்கள், விதவிதமான கலவை சாதங்கள் இவையெல்லாம் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுத்து கூட கொஞ்சம் அந்த குழந்தைகளுக்கு மிடில் ஏஜில் இருக்கக்கூடியவாளை அவளுக்கு ஒரு அனுசரணையாக இருக்கக்கூடிய பெரியவாளையும் அனுப்பிச்சி வைப்பாள். அந்த மாதிரி இந்த பாலகோபர்கள் என்ன பண்ணுறா, இடையர்களோட சேர்ந்து கொண்டு இடையர்கள், கோபியர்கள், கோபர்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு நாள் நம்ம வனபோஜனம் போகலாம், பக்கத்தில் இருக்கக்கூடிய பிருந்தாவனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய வனத்திலே நம்ம அழகாக அதை அனுபவிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. எல்லாரும் ஏற்பாடெல்லாம் ஆறுது. அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே அங்கே இருக்கிற பசங்க சொல்கிறா, நாம் மட்டும் ஏன் போகணும், டெய்லி நம்ம கூடிய வரக்கூடிய இந்த கன்றுகளும் நம்ம கூட வரட்டும், அவைகளையும் அழிச்சுட்டு போகலாம், ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிறா. என்ன விஷயம் அப்படின்னா, அந்த காலத்தில் இந்த கன்றுகள்லாம் இப்பையும் நாம் ஒரு 2-3 விஷயங்களை இந்த டிஜிட்டலில் பார்க்குறோம். ஒரு நாய் நாம் சொல்கிறத கேட்குறது, அந்த
அந்த எஜமானன் சொல்கிறத கேட்கறது, ஒரு ஆடு எஜமானன் சொல்கிறத கேட்கறது, ஏன் ஒரு புலி ஒரு எஜமானன் சொல்கிறத கேட்கறது, இப்படியெல்லாம் பார்க்குறோம். அதனால் அந்த காலத்தில் இருந்த இந்த மாடுகள், ஆடுகள், அங்கிருந்த கன்றுக்குட்டிகள் இவையெல்லாம் என்னன்னா, நீ இங்கே இரு அப்படின்னு சொன்னால் கேட்கக்கூடியவர்களாக இருந்தன. இப்பயே கேட்கறதுன்னா பகவான் சொன்னால் கேட்காதா? பகவான் சொன்னால் கேட்கும்படி பகவான் வச்சுடுறான் இல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலையில் எல்லாரும் கிளம்புறா. இவா கிளம்பினா எல்லா விஷயங்களிலுமே எல்லா இடத்துலையுமே ஒரு ப்ளஸ் இருந்தால் ஒரு மைனஸ் இருக்குது. ஒரு மகிழ்ச்சி இருந்தால் ஒரு சோகம் அப்படியே இழைய ஓடுறது. ஒரு நல்லது விஷயம் நடக்கச்சே ஒரு சின்ன கெட்ட விஷயம் நடந்துடுறது. சில பேர் நம்ம பெரியவா என்ன சொல்லுவாடே, பரிகாரமிடாது அப்படின்வா பெரியவா. ஏதோ கண்ணு திஷ்டி பற்றுத்து அப்படின்னு சொல்லுவாள். எல்லாம் ஒரு பக்கம் சமாளிக்கிறது அப்படின்னா கூட இந்த இட் இஸ் அ வேர்ல்ட் இஸ் பேலன்சிங் வேர்ல்டு. ஒரு ஏற்றம்னு இருந்ததுன்னா ஒரு தாழ்வு அப்படிங்கிறது, இரக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதற்காக என்ன பண்ணுறா, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த சந்தர்ப்பத்திலும் இவளுடைய வனபோஜனத்திலும் நடக்கிறது. அதைத்தான் ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரி இந்த சர்க்கத்தில் விவரிக்கிறார். இதை கிட்டத்தட்ட ஒரு 40-45 ஸ்லோகமாக ஸ்ரீமத் பாகவதம் சாதிக்கிறது. இது என்ன அப்படின்னா, இவர்கள் வனபோஜனம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு அசம்பாவிதம் நிகழ்கிறது. அந்த அசம்பாவிதம் ஏன் நிகழ்கிறது அப்படின்னா, இதெல்லாம் ப்ரீ பிளான்டு. யாருக்கு ப்ரீ பிளான்டு? கிருஷ்ணனுக்கு ப்ரீ பிளான்டு, கம்சனுக்கு ப்ரீ பிளான்டு. கம்சன் கண்டினியூஸாக ஆளை ஏவிண்டே இருக்கான். இவன் போனா வரல, அவன் போனா வரல. இந்த தூதுவர்களாக வந்து சொல்கிறான், அவன் ஆளையே காணோம், போனவன் போனாண்டி அப்படின்னு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறான். இவன் அடுத்தவனை கூப்பிட்றான், நீ போ அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு அசுரனை இவன் கூப்பிடுறான், அகாசுரன் அப்படிங்கிற அசுரன், அங்காரகன் அப்படிங்கிற அசுரன். இவன் யார் அப்படின்னா, நம்ம முதல்ல எப்படி ராமாயணத்தில் தாட்டகை ராமன் வதம் பண்ணானோ, கிருஷ்ணாவதாரத்திலே பூதனையை வதம் பண்ணானோ, அந்த மாதிரி அந்த பூதனையினுடைய சகோதரனாக. இதற்கு முன்னாடி கொக்கு அவதாரம் எடுத்தான் ஒருத்தன். அவதாரம்னு சொல்லப்படாது, கொக்காக மாறினவன் பகாசுரன், பகன். அவனுடைய இவர்கள் 2 பேரும் சகோதர சகோதரிகள். அவனுடைய சகோதரனாக அங்காரகன் வருகிறான். இவனுக்கு கம்சன் சொல்லிட்டான், இங்கே வா. அவனுக்கு ஏற்றி விடுறான், அங்காரகன் இங்கே வா, உன்னுடைய சகோதரி முன்னாடி போனா பாத்தியா, கிட்டத்தட்ட 1 வருஷம் முன்னாடி திரும்பி வரவே இல்லை. உன்னுடைய சகோதரன் வந்தான் பகாசுரன், இதுவரைக்கும் அட்ரஸே தெரியல, என்ன ஆனான்னே புரியல. நம்முடைய தூதுவர்கள் வந்தா, ஆனால் அவனை பற்றி ஒன்றுமே சொல்லலை. என்னன்னு நீ தான் விசாரிச்சுன்னு வரணும், நீ செய்வையா அப்படின்னு கேட்குறான். இவனுக்கு தன்னுடைய சகோதர சகோதரிகளை இழந்த துக்கம், இப்படி ஒருவன் நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறானே அப்படிங்கிற வருத்தம், இதில் அரசன் தன்னை நாமினேட் பண்ணுறானே அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி. நான் செய்கிறேன். இந்த காலத்து படங்கள் எல்லாம் பார்த்தா தெரியும், இந்த அடியாட்கள் நீ போறியான்னு கேட்குச்சு எல்லாரும் துள்ளி குதிச்சுட்டு வருவா. அதே மாதிரி அது அந்த காலத்திலேயே ஆரம்பமாயிடுத்து. இந்த அங்காரகன் அப்படின்ற அசுரன், அகாசுரன் துள்ளி குதிச்சுட்டு வரான், நான் சாதித்து காட்டுறேன் அப்படின்னு. அவன் என்ன ஆறான் அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த தசகம், 51வது தசகம். கதாச்சன விரஜிசு இஸ்ஸபயம் பவானு வனாச்சனே விஹிதமதி பிரகேதரம் சமாவிருதோ பகூதர வத்ச மண்டலைஹி சதேமனைஹி நிரகம தீச ஜேமனைஹி. அதாவது இது எப்படியானது, மலையை சூழ்ந்து இருக்கக்கூடிய இடத்துல இவர்களுடைய வனபோஜனமானது நெழுகிறது அப்படிங்கிறதுனால மலையமாருதம் அப்படிங்கிற ஒரு ராகத்தில் எழுதப்பட்டதாக இந்த தசகம் அமைந்திருக்கிறது. ஹே ஈஸ்வரா, ஈஷா பவானு கதாச்சன, தாங்கள் ஒரு நாள், பகவானாகிய தாங்கள் ஒரு நாள் என்ன பண்ணினீர், பாலகோபாலர்களுடன், இடையர்களுடன், அங்கே இருக்கக்கூடிய கோபர்கள் கோபியர்களுடன் வனாசனே,
வனபோஜனத்திற்காக செல்ல எத்தனத்தீர்கள் தீர்மானம் பண்ணி கொண்டிருந்தீர். விகிதமதிகி அப்படின்னா தீர்மானம் பண்ணி கொண்டிருந்தீர்கள். 2 விஷயம் சொல்றார் பாருங்க. இப்போ யார் தீர்மானம் பண்றது? இந்த கடைசியில் இந்த பாசுரத்தில் இந்த தசகத்தில் கடைசியில் வரும். அப்போது அவருக்கு வயது என்ன கிருஷ்ணனுக்கு அப்படிங்கிறது வரும். அந்த இளம் வயதல்ல, சிறு வயதிலே, குழந்தையான வயதிலே இவர் அழகான ஒரு வார்த்தையை சொல்றார். விகிதமதி, தாங்கள் தீர்மானம் பண்ணினீர்கள் அல்லவா. இந்த வார்த்தையை எடுத்துட்டா நம்ம வியாக்கியான கர்த்தாக்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசுவார். பகவான் தீர்மானம் பண்ணினார். எப்போ தீர்மானம் பண்ணினார், என்ன தீர்மானம் பண்ணினார், எப்படி தீர்மானம் பண்ணினார்? இவன் இப்ப தீர்மானம் பண்ணினானா? இல்லை, எப்பயோ தீர்மானம் பண்ணிட்டான். அது எப்படி சுவாமி எப்பயோ தீர்மானம் பண்ணினான்? நான் முதல்ல சொன்னேன், பூதனை, மகன், அங்காரகன், இவர்கள் 3 பேரும் சகோதரர்கள், சகோதர அசுரர்கள். இவா 3 பேரும் பின்னாடி கந்தர்வலா மாறி மேலே போறா. முன்னாடியே பார்த்தோம், போனா இவனும் அந்த மாதிரி மேலே போறான். அப்போ இவனுக்கு முன்னாடி ஒரு சாபம் இருந்தது. அந்த சாபத்திற்கு ஆட்படுத்தப்பட்டான் இந்த அங்காரகன். அந்த சாபம் ஏன் வந்தது? இவன் பின்னாடி அங்காரகனாக ஒரு அசுரனாக கம்சனுடைய ராஜ்யத்திலே பிறக்க வேண்டும், அவனுடைய ஆளுமையிலே பிறக்க வேண்டும். வெகு நாள் கழித்து கிருஷ்ணன் இந்த உலகத்திலே ஜனிப்பான். அப்பொழுது அவனால் பாப விமோசனம் தரப்படும் என்று நீ அல்லவோ எண்ணினாய் கிருஷ்ணா. நீ அப்பயே எண்ணிட்ட, தீர்மானம் பண்ணிட்ட. சரி கிருஷ்ணா, இவ்வளோ நாள் ஓட்டினது தெரியுமா? ஏன் செஞ்சத? யாரு இவர் கேட்கிறார். உள்ளுக்குள்ள அவளுடைய சம்பாஷணைகள் நாராயண பட்டத்திரிக்கும் நாராயணருக்கும் போயிட்டு இருக்கு. அதுக்கு கிருஷ்ணன் சொல்றான், பட்டத்திரி சுவாமிகளே, உமக்கு தெரியாதா எதை எங்கே இதனை இவன் கண் முடித்தல் அப்படின்னு உங்க திருவள்ளுவரே எழுதியிருக்காரு. அதனால ஒன்னொன்னுத்துக்குன்னு ஒவ்வொரு இடம் தேவையில்லையா? பூத்தனைனா பரவாயில்லை, அவளை மற்றவர்கள் முன்னே அந்த அசுர நாயகியை கோகுலத்திலேயே சம்ஹாரம் செய்ய முடிந்தது. ஆனால் இவன் நினைத்து விட்டான் என்னவாக வர வேண்டும் என்று, ஒரு சர்ப்பமாக, நாகமாக வர வேண்டும் என்று இவன் நினைத்து விட்டான். ஒரு நாகமாக கோகுலத்திலே வந்தானே, ஆனால் என்ன ஆகும் கோகுலம்? நினைத்து பாருங்கள் பட்டத்திரி. அதனால இவனுடைய எண்ணத்தையும் நான் பூர்த்தி பண்ணணும் இல்லையா சுவாமி? அதனால நாகமாக இருக்கணும் அப்படின்னா அவன் இங்க இருக்கணும், எங்க? வனத்தில் இருக்கணும். அதனால அவன் வனத்திற்கு வந்து எனக்காக காத்து கொண்டிருக்கிறான். நான் கோகுலத்தில் இருந்து பிருந்தாவனத்திற்கு வர வேண்டும், பிருகத் ஆரண்யம், அங்கிருந்து பிருந்தாவனத்திற்கு வர வேண்டும். அதனால தான் நான் இங்கே வந்தேன். இது ஏற்பாடெல்லாம் பண்ணினது ஆமா தேவரீர் தான். யாரு? பட்டத்திரி சாதிக்கிறார். அதற்கடுத்து கேட்கிறார், இது எப்படி பண்ணணும்? கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், நீங்களே பார்ப்பேன், உங்களுக்கு நான் படம் போட்டு காமிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அடுத்த வார்த்தையை சொல்றார். அதிகாலையில் பற்பல கன்று கூட்டங்களுடன், எப்படி அழகா கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இடுப்பிலே புல்லாங்களை சொருகிக் கொண்டு, தலையிலே மயிர்பீலியை சொருகிக் கொண்டு, இந்த சிறு துண்டு போல் இடுப்பில் ஒன்றும் கழுத்தில் ஒன்றுமாக போட்டுக்கொண்டு, எல்லா பசுக்களையும் அழைத்து கொண்டு, கன்றுகளையும் ஓட்டிக்கொண்டு, கோபியர்களுடன் மற்றவர்களெல்லாம் தன்னுடைய கர்மாவை மட்டுமல்ல, சமாவிருத்தக சதைமனைகி, சூழப்பட்டவராய் ஊர்காயுடன் கூட அப்படிங்கிறார் பட்டத்திரி. பலவிதமான சாதங்கள் பண்ணி கொடுக்குறாளாம் அப்பா அம்மா, அதுவும் கூட ஊறுகாயும் சேர்த்து கொடுக்குறாளாம். அதாவது அது ஏன் சுவாமி ஊறுகாயும் சேர்த்து கொடுக்குறா அப்படின்னா, இந்த குழந்தைகள் மேலே அவ்வளவு பாசம் தாய் தந்தை இருக்கு. எதுவுமே ஸ்மால் திங் மேக் பிக் டிஃபரன்ஸ்னு சொல்லுவா. அந்த மாதிரி சின்ன விஷயங்களை கூட விட்டுடக்கூடாது, அதையும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கணும் இந்த குழந்தைகளுக்கு. இந்த காலத்தில் என்ன பண்ணுவா? லேஸ் வாங்கி கையில் கொடுத்துருவா, கூட அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுக்கோப்பா அப்படின்னு. அந்த காலத்தில் இல்லை. அதனால் ஊறுகாயை கூட கொடுத்து எல்லா விதமான சகல சௌகரியங்களும் செய்து இந்த குழந்தைகளை உன்னோடு அனுப்பிச்சனா இல்லையா? நீ அவளையில என்ன பண்ற? அதிகாலையிலேயே கூட்டின்னு வந்துட்டேன். பிரகேதரா, அதிகாலையிலேயே நீ கூட்டி கொண்டு வந்து விட்டாய கிருஷ்ணா. இப்போ
கட்டுச்சோருடன் எல்லோரும் அழகாக மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணிண்டு, சாதாரணமாக ஓம் கூட வரச்சேவே அவளுக்கெல்லாம் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். அதுவும் வெளிகாலையில் அந்த அருணோதயத்தில் சூரியோதயத்துக்கு முன்னாடி உண்டாகிற அருணோதயத்திலே எல்லாரும் கிளம்பிட்டா, அதுக்கு முன்னாடி தாய் தந்தைகள்லாம் எழுந்து எல்லா விதமான அனுசரணைகளும் பண்ணி குழந்தைகளை அனுப்புகிறா. இந்த காலத்து பள்ளிக்கூடத்து குழந்தைகளை கட்டித்தர மாதிரி இவைகளையெல்லாம் அழைத்து கொண்டு நீ வந்துட்டு இருக்க எதுக்கு? ஒரு அசுரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சாதிக்கிறார். வினிர்யதஸ்தவ சரணாம்புஜத்வயா உதஞ்சிதம் திரிபுவன பாவனம் ரஜः மஹர்ஷயः புலகதரைஹி கலேபரைஹி உதூஹிரே திருத பவதீக்ஷணோத்சவா. அது எப்படிப்பட்ட உற்சவமாம்? வினிர்யதா வெளிக்கிளம்பி செல்லுகின்ற தேவரீர். அப்படியே என்ன ஒரு அழகு பாருங்களேன். கிருஷ்ணன் பிருகத்வரத்தில், அதாவது கோகுலத்தில் இருந்திருக்கான். கோகுலத்திலே நாம் பார்த்தலாம், இப்போ கூட சில இடங்களில் பார்க்கலாம். இப்போ மைசூர் மாதிரி ஏரியாலாம் நாம் போனோம்னா தெரியும், 2 பக்கமும் அப்படியே மலர்கள் நிறைந்த மரங்கள் மறைத்து கொண்டிருக்கும். கீழே நடக்கிறவா மேலே தெரியவே தெரியாது, அந்த அளவுக்கு மரங்கள் மறைத்து கொண்டு இருக்கும். அது இந்த காலத்திலே இருக்குன்னா அந்த காலத்தில் கோகுலம் எப்படி இருக்கும்? அதனால் கிருஷ்ணன் கீழே விளையாடுறத எட்டி 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 பார்த்துட்டு இருந்தாலாம் மேலே இருக்கிற தேவர்கள் கந்தவர்கள் அனைவரும். அந்த சூழ்நிலையினால கிருஷ்ணன் எப்படா வெளியில் வருவான், அவனுடைய திருவடி சம்பந்தம் எப்போ நம்மளுக்கு கண்ணில் கிடைக்கும் அப்படின்னு காத்து கிடக்கிறானாம். மேலேருந்து தேவர்கள் தவம் பண்றாளாம். எதற்காக? சரணாம் புஜத்வயாது, உன்னுடைய திருவடி மலர்களிலிருந்து அப்படியே அந்த கிளம்புற தூசி, அந்த மூலகம் அது ஆளக்கூடிய பரிசுத்தமான அந்த திருவடி சம்பந்தத்தை பார்க்கறதுக்கு கண்குள்ளா காட்சியா இருக்கு இல்லையா? தாமரை மலர்கள் ஒத்த தேவரையுடைய திருவடி இருக்கே, அந்த திருவடியை இப்போ பார்க்கவே முடியல அவளால. தேவரையர் அந்த ஊரை விட்டு கிளம்பி இந்த கன்றுகளோடும் பசங்களோடும் கோபியர்களோடும் எங்க இந்த வனத்துக்கு வரச்சே, அவ எல்லாரும் பார்த்து தரிசனம் பண்ணி அந்த உற்சவமாக அதை கொண்டாடி அதை அனுபவித்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு தேவரையுடைய திருவடியை பார்க்கச்சே அப்படியே மயிர்கூச்சல் எடுக்கிறது அப்படிங்கிற. புலகதை கலேவரைஹி உதூகிரே, அதாவது அப்படி அவளுக்கு என்ன சொல்றது என்ன பேசுறதுன்னு தெரியல. அவ்வளவு ஆச்சரியம், அவ்வளவு மயிர்கூச்சல் இருந்தார்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியின் உச்சத்தில் அவர்கள் இருந்தார்கள் அல்லவா? சர்வேஸ்வரா, அந்த சமயத்தில் தேவரீர் என்ன பண்ணினீர்? எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கீர். குழந்தைகளையும் பார்க்கணும், ஆடுபாடுகளையும் பார்க்கணும், கன்றுகளையும் பார்க்கணும், தன்னை யாராவது பயமுறுத்த வரானா இந்த கூட்டத்தில்னு அதையும் பார்க்கணும், மேலே இருக்கிற தேவர்களையும் பார்க்கணும். இப்படி எல்லோரும் சந்தோஷமாக இருப்பதற்கு வேண்டி அவதாரம் செய்த தாங்கள் பிரச்சாரயத் விரல ஷாத்வலே தலே பசூன் விபோ பவதி சமம் குமாரகைஹி அகாசுரோ அருணதகாய வர்தனீம் பயானக சபதி ச யான காக்ருதிஹி. குமாரகைஹி சமம், அதாவது சிறுவர்களுடன் விபோஹோ பவதி. ஹே சர்வேசா, தாங்கள் அந்த சிறுவர்களுடன் எப்படிப்பட்ட இடமாக இருந்தது? பச்சை பசேல்னு இருந்திருக்கு புல்லு, மேலே புற்கள் பச்சை பசேல்னு இருக்கு, மேலே மரங்களிலே இருக்கக்கூடிய புஷ்பங்கள் பலவித வண்ணங்களில் இருக்கு. அவையெல்லாம் கீழே விதும்போடு இந்த பசுக்கள் எல்லாம் மிக அழகாக நடந்து மென்மையாக நடந்து செல்கின்றன. இவைகளையெல்லாம் மேய்த்து கொண்டிருக்கும் போது யார் வரான்? ஒரு அசுரன் வரான். இதற்காக தங்களுக்கு தீங்கிழைப்பதற்காக, அகாய தீங்கிழைப்பதற்காக வரான் அப்படிங்கிறார். இதை பாகவதம் சொல்றது பாருங்கோ. இது வியவஸ்யாகரம் பிருகத்வபுஹு ச யோஜனா யாம மகாத்ரி. அந்த அசுரன் எப்படி வந்தான் அதை சொல்றது. மிக பயங்கரமான மலைப்பாம்பு தோற்றத்தில் வந்தான். பயானகா
ஷயானகா கிருதிகி, மிக மிக பயங்கரமாக மலைப்பாம்பினுடைய உருவத்திலே திடீர் என்று வழிமறித்தான் அல்லவா அப்படிங்கிற. சபதி வர்த்தனி, திடீர் என்று வழிமறித்தான். ஏன்னா இவருக்கு தெரியுது, இங்கேருந்து இவர் படம் பார்த்துட்டு இருக்காரு, அங்க இருக்கக்கூடிய கோபர்கள் கோபியர்களுக்கெல்லாம் தெரியல. அவ என்ன நினைச்சுட்டு இருக்கா, அந்த சிறுவர்கள் எல்லாம் ஒரு பெரிய மலை இருக்கு, அந்த மலைக்கு ஒரு குகை இருக்கு போல் இருக்கு, இது இயற்கையால் வந்ததுன்னு அவன் நினைச்சுட்டு இருக்கா. கிருஷ்ணா உனக்கு தான் தெரியும், இங்கேருந்து பார்க்குற எனக்கு தெரியுது செயற்கையாக வந்தது. ஒரு பாம்பு போன்ற இந்த அசுரன் படுத்துன்னு இருக்கான், அந்த அசுரன் படுத்துன்னு இருக்கனுடைய அசுரனுடைய வாய் திறந்திருக்கு, அந்த வாய் ஒரு குகை போல இருக்கு. மகாச்சல பிரதிமதனோர் குஹா நிபாக பிரதித முகஸ்ய கானனே முகோதரம் விகரண கௌதுகாத்கதா குமாரகாக கிமப்பி விதூரகேத்வயி. என்ன செஞ்சிட்டு இருக்கா, குமாரகாக துவப்பி, அதாவது எல்லா சிறுவர்களும் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கா, ஆசையில ஒரு எல்லாரும் கிருஷ்ணனுக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்க மாட்டான். பாதி பேர் முன்னாடி போயிட்டு இருப்பா, பாதி பேர் அக்கம் பக்கத்தில் வந்துட்டு இருப்பா, பாதி பேர் இந்த சிறு கன்றுக்குட்டிகளோட விளையாடின்னு வந்துட்டு இருப்பா, சில பேர் இந்த பசுக்களை ஓட்டி கொண்டு வந்துட்டு இருப்பா, சில பேர் கைகளிலே அந்த தாய் தந்தையர் கொடுத்த பிரசாதங்களை எடுத்துக்கொண்டு வந்துட்டு இருப்பா. இப்படி பலவிதமான எல்லாரும் வரா. அவளுக்கெல்லாம் முதல்ல நீ இருக்கேன்ற தைரியம், ஏன்னா கிருஷ்ணன் இருக்கான்ற தைரியம் எல்லா இடத்துலையும் அவளுக்கு உண்டு. கிருஷ்ணனும் பலராமனும் என்றென்றும் நம்மோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு நிறைய தேவ் காட் சம் எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ. அதனால அவள் பயப்படுறதில்லை. பயப்படாதனால என்ன பண்ணினா, முன்னாடி நடந்து போறா. எப்படியும் பின்னாடி கிருஷ்ணன் வரான், பின்னாடி வரவன் பின்னங்காலை, நான் முன்னங்காலை எடுத்து வைப்போம், அவன் பின்னங்காலை எடுத்து வைப்பான்னு சொல்லுவாயிலே, அந்த மாதிரி அவன் பின்னாடி நம்மை காப்பதற்கு வந்து கொண்டிருக்கிறான்ற ஒரு மகா தைரியத்துல எல்லாரும் முன்னாடி போயிட்டு இருக்கா. அந்த எட்டி போற போது என்ன ஆயிடுது, எல்லாரும் காட்டுல விளையாடுன்னு போயிட்டு இருக்கா. நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.